டியூஸ்டே ஈவினிங் போல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால சரி கிச்சன் கப்போர்ட்லாம் க்ளீன் பண்ணிடலாம் சொல்லிட்டு அதில் இருக்க வேண்டாத திங்ஸ்லாம் தூக்கி வீசிட்டு பாத்திரம்லாம் எடுத்து கழுவி நான் டைனிங் டேபிளில் போய் அடுக்கிட்டு வந்துட்டு அதெல்லாம் ட்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு கபோர்ட்லாம் வந்துட்டு தொடச்சி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணியிருந்தேன். அதெல்லாம் காயட்டும், நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வெனஸ்டே வந்துட்டால் இருக்கிற திங்ஸ் எல்லாம் ட்ரை ஆனது மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு குக்கிங் வேலையெல்லாம் பார்க்க வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தலைக்கு எண்ணெய் வைக்கணும்னு சொல்லிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு நல்லெண்ணெய் தான் சூடு பண்ணி தலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு குக்கிங் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி மார்னிங்க்கு வந்துட்டு பச்சைப்பயிறு தோசை தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்துட்டு பச்சைப்பயிறு வந்து நான் முளைக்கட்டை வச்சு வச்சுருந்தேன். இந்த முளைக்கட்டின பச்சைப்பயிறு கூடயே சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகாய், உப்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன். இது கூட அரிசி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, ஆனாலும் சூப்பராக அரிசி மாவு தோசை மாதிரியே வரும். இதை வந்துட்டு நம்ம திருப்பி போடாமல் சுட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும். திருப்பி போட்டு சுட்டோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ ட்ரை பண்ணிக்கோங்க. பாய்.